guys, welcome back to our channel. நான் உங்க கோபிகா. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு ஹேர் ஸ்டைல் வீடியோ வந்து பார்க்க போறோம். ஹேர் வாஷ் பண்ணி ஒரு 2 நாள்லயே உங்க ஹேர் வந்து ரொம்ப ஆயிலியா கிரீஸியா ஆயிடுது அப்படினு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டா தாங்க இருக்கு தலை வந்து வாரணா அப்படினு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்காகவே சூப்பரா ஒரு 3 ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். சோ அத பார்க்கிறதுக்கு வீடியோக்குள்ள போலாம். And yes, first hair styles போயிடலாம். நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைலில் வந்து பார்ட்டிஷன் எதுவுமே பண்ண போகிறதில்ல. நீங்கள் நார்மலாக எல்லாத்தையும் சேர்த்து மேலே ஒரு கிளிப் போடுவீங்கள்ல, அப்படி போடும்போது ஹேர் வந்து ரொம்ப ஃப்ளாட்டான மாதிரி தெரியும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஒரு ட்விஸ்ட் கொடுத்து லைட்டாக அதை பவுன்ஸாக காமிக்க போகிறோம். ஸோ நீங்கள் ரேண்டமாக வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் 1 2 3 4 அப்படின்னு எடுக்கிறேன். உங்களோட ஹேர் வால்யூம், உங்களோட ஹேர் லென்த் எல்லாத்தையும் பொறுத்து நீங்கள் வந்து சின்ன சின்னதாகவும் எடுத்துக்கலாம், பெருசாகவும் எடுத்துக்கலாம். பட் குட்டி குட்டியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தின் ஹேராக இருக்குது அப்படின்னா ஸ்கால்ப் வந்து தெரியும். ஸோ அது தெரியாத மாதிரி வந்து ட்விஸ்ட் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக ஒன்றா வச்சுட்டு பின்னாடி கொண்டு போய்க்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வந்து முன்னாடி புஷ் பண்ணிங்கன்னா ஒரு பஃப் மாதிரி வந்து தெரியும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நான் இந்த டிக் கிளிப் இருக்கும்ல பிளாக் கலர், ஸோ இதை வச்சு நான் வந்து செக்யூர் பண்ணுறேன். ஸோ ஒரு பக்கம் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு, இடையில மூக்கு வேறு அரிக்குது, அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நீங்கள் இந்த பக்கம் வந்து ரிப்பீட் பண்ணிக்கோங்க. பார்ட்டிஷன் வந்து சென்டர் பார்ட்டிஷன் அந்த மாதிரி எதுவும் எடுக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஹேர் பவுன்ஸாக இருக்கணுன்றதுக்காக பண்ணுறது. ஸோ அதனால் சென்டர் பார்ட்டிஷன் எந்த பார்ட்டிஷனும் வேண்டாம். அதே மாதிரி இந்த சைடும் வந்து ட்விஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வந்து பின்னாடி செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேர் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இல்லாமல் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லேயர் மாதிரி வந்து கிடைக்கும். நம்ம ஃப்ரெஞ்ச் பிளேட் போடுவோம்ல, அந்த மாதிரி வந்து தெரியும். எஸ், இதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் நான் கொஞ்சம் ஹேர் வந்து எடுத்து விடுறேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு மேலே நம்ம நல்லா தூக்கி வாரியிருக்கோம் அப்படின்றதுனால உங்களுக்கு ஹேர் ஸ்கால்ப் வந்து நல்லா தெரியும். ஸோ அதனால் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் எடுத்து விட்டுக்கோங்க. அண்ட் ஹேர் நீங்கள் ஒரு சைட் ஃப்ரண்ட்டில் விட்டாலும் நல்லாயிருக்கும். அண்ட் எஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைலை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து இன்னும் ட்ரெடிஷ்னல் வேர்க்கும் ரொம்பவே சூட் ஆகும். நீங்கள் வந்து இப்படி பூ வந்து இந்த மாதிரி இல்லைனா கீழேருந்து இப்படி இந்த மாதிரி வந்து நீங்கள் பூ வச்சிங்கன்னா ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு. ஹேர் ஸ்டைல் நம்பர் 2. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து சீப்பு யூஸ் பண்ணாமல் தான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீப்பு யூஸ் பண்ணி அதை வந்து வாரிட்டே இருக்கீங்களோ உங்கள் ஹேர் வந்து ஃப்ளாட்டன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி இப்போ ஆயிலியாக இருக்கிறதுனால நம்ம வந்து சீப்பு யூஸ் பண்ணாமல் கையிலே ரேண்டமாக வந்து ஹேரை வந்து எடுக்க போகிறோம். ஸோ அப்போ அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பவுன்ஸியாக தெரியும். ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் ஹேர், அந்த பக்கம் கொஞ்சம் ஹேர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் ஸ்டைல் நம்பர் 2 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நிறைய பேர் ஹேரை வந்து இந்த மாதிரி காதுக்கு பின்னாடி வந்து போடுவீங்க. அப்படி போடாதீங்க. ஆயிலியாக இருக்கும் போது நம்ம பண்ணோன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், ரொம்ப தின்னாக தெரியும். அண்ட் அதே மாதிரி சீப்பு வச்சு அப்போதால வாரிட்டே இருக்காதீங்க கீழே. அது கொஞ்சம் கர்லியாக இருந்தால் தான் கொஞ்சம் பவுன்ஸியாக இருக்கும். ஹேர் ஸ்டைல் நம்பர் 3க்கு போயிடலாம். இது இன்னமும் ரொம்பவே சிம்பிள். ஸோ எல்லோரும் இந்த மாதிரி மொத்தமாக ஹேர் எடுத்து பின்னாடி வந்து கிளிப் போடுவீங்க கரெக்டாக. ஸோ இப்படி போடும்போது தெரியுதா உங்களுக்கு ஃபேஸ் ஸ்ட்ரக்சரே பாருங்கள், ரொம்ப வந்து அந்த முடி ஃப்ளாட்டாக வந்து போயிடும். ஸோ அப்படி தெரியாமல் இருக்கிறதுக்கு சேம் நீங்கள் எடுக்கிற மாதிரியே தான். பட் நம்ம வந்து கொஞ்சமாக இந்த பக்கம் ஹேர் எடுத்து உங்களோட காது வந்து பாதி மறையிற மாதிரி வந்து நீங்கள் அதை கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு வந்து போடணும். ஸோ கொஞ்சம் லூசனாக வச்சு போடுங்க. அப்போது வந்து ஹேர் வந்து ஆயிலியாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு கிளட்ச் கிளிப் வச்சு நீங்கள் வந்து எப்படி யூஸ்வலாக செக்யூர் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எஸ், நம்ம 3rd ஹேர் ஸ்டைலும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஹேர் கொஞ்சம் விடணுன்னாலும் நீங்கள் வந்து விட்டுக்கலாம், 2 பக்கமும் விடணுன்னாலும் ஓகே.
அண்ட் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது வரைக்கும் எல்லாரும் எப்பயும் ஹாப்பியாக இருப்போம். பாய்.